பண்றதுல உங்க ஆளுங்க திமுக, அதிமுக, தாவேக, விஜய், நாம் தமிழர், பாமக. பண்றதுல உங்க ஆளுங்க திமுக, அதிமுக, தாவேக, விஜய், நாம் தமிழர், பாமக. ரொம்ப கேட்குறீங்களா? இல்ல எல்லாத்தையும் கருத்து கணிப்பு எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. இருக்கிற ஆட்சியே தொடரணும்ன்றதா என்னோட கருத்து. எதனால? காரணம் சொல்ல முடியாது, ஆனா இருக்கிற ஆட்சியே தொடர்றது நல்லது. ஆமா, கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ஏன்னா எனக்கு ஓட்டு போடுற வயசுல இருந்தே நான் திமுக மட்டும்தான் போடுவேன். என்னோட எல்லா தேர்தலையும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மட்டும்தான் நான் ஆதரிச்சிருக்கிறேன். அது ஒரு கொள்கையாகவே. டிவிக்கு எதனால? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? பாமக. இந்த டைம் டிவிக்கு. இது கூட பாமக போட்டல டிவிக்கே தான். எதனால? டிவிக்கே ரசிகர்ன்றல அவர் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை. எல்லாம் இவங்களே ஏமாற்றி எடுத்துக்கிறாங்க. அவர் வந்து பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டலை. எதனால? எதனால ரெட்டலை? நாங்க எம்ஜிஆர் காலத்துல அதெல்லாம் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே. டிஎம்கே. எதனால? அது என்னோட இனத்தோட கட்சி, என் இனத்துக்கான போராடுற கட்சி. அது இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? எப்பயுமே நம்ம வந்து பாமக தான். பாமக. ஓகே. எதனால? நாங்கள் எப்பவுமே பரம்பரையாக ஏடிஎம்கே தான். அதனால் ரெட்டையில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெட்டையில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கு அவங்க வந்தால் தான் சிறப்பாக இருக்கும். ரவுடிஸுங்கெலாம் தலை தேக்காமல் இருக்கும். அதனால் அவங்க ரெட்டையில் எப்பவுமே ஓட்டு மாற்ற மாட்டோம். நீங்க வந்து டோட்டலாகவே ரெட்டையில் தான். நீங்களும் ரெட்டலை. சரி, யாருக்கு ஓட்டு போடுவோம்? நான் ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடுவேன். எதனால? அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இதுக்கு முன்னமா அவங்களுக்கு தான் போட்டேன். ஏடிஎம்கே. அந்த அம்மாக்குள்ளேயும் போட்டேன், இப்பயும் போட்டேன் சாமி. டிவிக்கு எதனால? ரொம்ப விஜய்னா பிடிக்கும். அது இல்லாமல் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து பண்ணுற மாதிரியும் தெரியல, பண்ணாத மாதிரியும் தெரியல. இருக்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கானால எல்லாருக்குமே ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன் புதுசு வருது ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி நான் தமிழர் கட்சி போட்டுருக்கோம். இந்த டைம் எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லா, எதனால? அவர் பரவாயில்லைங்க. முன்னே நல்லா செஞ்சுருந்தாரு. நிறைய மருத்துவ கல்லூரியெல்லாம் நிறைய கொண்டு வந்தார். இவங்க வந்து வெளியே இல்லை எல்லாம் அது தரேன் இது தரேன்ட்டு சும்மா இந்த லேடிஸுங்களுக்கு இலவசம் அது இதுவும் கொடுத்துட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணுறாங்க தவிர வேற ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. அவர் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு செய்வார்னு அவர் எதிர்பார்ப்பு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ம்? இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? டிஎம்கே தான் போட்டுருக்காங்க. நம்ம எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க, யாரும் நம்ம தொழிலாளர். அது எந்த இது அன்னைக்கு ஓட்டு போடுறாங்களோ அதில் இவர் ஓட்டு போயிருந்தாரு. சரிங்க, நம்ம எந்த கட்சியும் இல்லை. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம பக்கம் ஏடுமிங்க. நீங்க 26ல உங்க ஆதரவு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக, டிஎம்கே. எதனால? எதனால டிஎம்கே? இவங்க நல்லா செய்கிறாங்க, அதனால பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கேவே நான் 47 வருஷம் டிஎம்கேல இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி சார் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிறது இப்ப சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. ஒரு வாய்ப்பு விஜய் சாருக்கும் கொடுத்து பார்க்கலாம். நல்லா விஜய் தான் ஓட்டு போடுவீங்க. எதனால? பார்க்கலாம். அவருக்கு இப்ப இருந்தவங்க எல்லாம் எதுவும் செய்யல. ஏழை மக்கள் எவ்வளவோ பாருங்க. ஏழை மக்கள் இல்ல, நம்மளே எடுத்துக்கோ. நம்ம உழைச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா இல்ல. நம்ம உழைப்பு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். மக்களுக்கு ஏதாவது செய்யறாங்களா, நல்லது பண்றாங்களான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது போட்டோம். மற்றபடி இப்ப எது கிடைக்குது அது போட்டோம், அவ்வளவுதான். இப்ப விஜய் சாருக்கு போடணும்னு ஒரு ஆசை, போட்டு பார்க்கலாம். அவருக்கு இல்லைன்னா எடப்பாடி சார் அவர் வந்தா நல்லா இருக்கும்.
சொன்னதே செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. விஜய் உங்க ஆதரவு யாருக்கு நீங்க? நாம எப்பவுமே ஏடிஎம்கே தான். சொல்ல பரம்பரை நாங்களா தான். அதெல்லாம் ஒரு மாற்றம். சரி விஜய் நிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து எதனால விஜய்? இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் எதுவுமே செய்யல, கேட்கறதெல்லாம் மக்களுக்கு. இவர் வந்து நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. நான் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டு இதுக்கு முன்னாடி இது ரெட்டாலிக்கு போட்டிருந்தாங்க. இந்த டைம் விஜய்க்கு ஆமா. ரெடி இருக்கும். நீங்க யாருக்கு? நானும் விஜய். விஜய் அதனால தான் நான் விஜய் ரேஸ். விஜய் என்ன ரீசன்? விஜய் ஃபேன் அவ்வளோதானே? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம். டிஎம்கே எதனால? நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா ஜனநாயக நாடு நல்லா இருக்கு. நல்லா செஞ்சு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடியா? இதுக்கு முன்னாடி திமுக தான் செஞ்சு. எப்பவுமே திமுக. ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு பிஎம்கே. டிஎம்கே. எதனால? அவரு நல்லது பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னே அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போதைக்கு எங்கள் ஐடியா டிவிக்கு. எதனால? புதுசாக வராங்க, எதாவது செய்வாங்கன்னு சொல்லி தான். இவங்க திருப்பி அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற ஏதாவது புதுசாக செய்வாங்க, மக்களுக்கு எதாவது செய்வாங்க. அதனால டிவி கேட்க எங்களுடைய ஆதரவு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லை, வருஷம் வருஷம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போடுவோம். இந்த வாட்டி எங்களுடைய இப்போதைக்கு நினப்பு டிவிக்கு. லாஸ்ட் டைம் யாருக்கு போட்டுருக்கீங்க? லாஸ்ட் டைம் யாருக்கும் ஞாபகம் இல்லை. சரி ஓகே, தேங்க்ஸ். சார் இதுன்னு டிசைட் பண்ணல சார். சரி, இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷம் டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்க்கலாம் என்னன்னு. உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னா? டிஎம்கே தான் சார். நான் ஸ்டார்டிங் இப்போ அடுத்த வருஷம் டிஎம்கே சொல்லுவாங்க. எதனால டிஎம்கே? ஸ்டார்டிங்லேருந்து அங்கே கலைஞரை பிடிக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அதனால ஓகே, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, அரசியலே பிடிக்காது. அரசியலே பிடிக்காது. எப்படி ஓட்டு போடுவோம்? நோட்டா. சரி, இப்போ நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? தளபதி விஜய். எதனால? அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஏதாச்சும் பண்ணுவார். கொஞ்சம் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா இருக்கும். அதனால பண்ணுவார். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நான் பிஎம்கே. இந்த டைம் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிக்கு. எதனால? விஜய் பிடிக்கும், அதனால விஜய் பிடிக்கும், அதனால நான் ஓட்டு போறேன் டிவிக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு support? இதுக்கு முன்னாடி ஒன்றும் யாரும் ஓட்டு போடல. யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கு. இப்போ நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? சப்போர்ட்டு கொள்கை ரீதியாக ப்ரோ. யார் நல்லா கொள்கை இது பண்ணுறாங்களோ என்ன இல்ல, எல்லாரும் கொள்கையை சொல்லிட்டாங்கல்ல, நீங்க தான் முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேலே முடிவு பண்ணணும்னா என்ன சொல்கிறது, யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அதான் அவங்களோட கொள்கையை பற்றி தான் ஃபஸ்ட்டு அவங்களோட கொள்கையை வெளியிடுவாங்க இல்லையா எலெக்ஷன். தேர்தல் அறிக்கை சொல்றீங்க. ஆமாம், தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்கு அப்புறம் அதை வச்சு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னே வந்து கேப்டனுக்கு பண்ணியிருக்கேன். வேறு எதுக்கு வேணாலையும் சூஸ் பண்ணலாம். திமுக மட்டும். திமுக. எதனால திமுக? அது அப்படிதான் இருக்கு. இப்போ ஆட்சி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரலுக்கு இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சொல்றது எதுவுமே செஞ்சதில்லை. சும்மா அது சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்போ திமுக தான் போடுவீங்களா? திமுகவை தவிர வேற எதுக்கு வேணாலும் போடுறேன். திமுக தவறு. ஆமாம், தவிர வேற எதுக்கு வேணாலும். இது மாதிரி திமுக போட்டுட்டு இருந்தீங்களா? இது மாதிரி திமுக கூட்டணி கட்சி இருக்கும்போது போடுவோம். அது எதுக்கு அதை கூட்டணி கட்சியும் போது இப்போ திமுக இந்த கூட்டணி கட்சி போது திமுக ஒதுக்க மாட்டாங்க. அது கூட்டணி கட்சிங்க வருது இல்லையா, அது மாதிரி போடுவோம். ஆனால் இந்த முறை தெரியாது. இந்த முறை வேற என்ன கொடுக்கலாம்? ஆமாம், கண்டிப்பாக. யார் எதிர்பார்க்குறீங்க? யாருக்கு வேணாலும் போடலாம், திமுகவை தவிர. சரி.